பைபிளில் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதரை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆபிரகாம் வந்து தன் தகப்பனாக தேராகோட ஒரு இடத்துல ஆரான் அப்படிங்கிற பேரில் ஒரு இடத்துல இருக்காரு. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு, நீ வந்து கிளம்பி நான் உனக்கு சொல்கிற அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னோடனே ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன் மனைவியாகிய சாராயையும் ஆரான்கிற இடத்துல அவர் நிறைய ஜனங்களை சம்பாதிக்கிறாரு, அவங்களையும் தன்னுடைய சகோதரன் மகன் லோத்து, அப்புறம் அவர் அந்த காலத்தில் ஆடு மாடுகள் தான் சொத்துக்கள், அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. அந்த காலத்தில் பஸ் வசதி கிடையாது, ஒரு ஈவன் சைக்கிள் கூட கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு கிளம்பி போகிறாரு. இப்போ இனிமேல் அவர் அந்த தேசத்தில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பார்க்கலாம். இந்த ஆபிரகாமோட ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் இப்போ நான் வாசிக்கிறேன். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் எனும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். ஆபிரகாம் வந்து கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிறாரு. அந்த தேசத்துல கானானியர், அதாவது அந்த நாட்டு மக்கள் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. 7வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து ஆரான்கிற இடத்துலயும் அவர் தரிசனமாகிறாரு. அதே நேரம் கானான் தேசத்துக்கு ஆபிரகாம் வந்த பிறகு அங்கேயும் ஆண்டவர் தரிசனமாகிறார். இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம எங்கே போனாலும் நம்மோடு வருகிற தேவன் நம் தேவன். ஆண்டவர் வந்து ஒரு அருமையான அப்பாங்க. அவர் வந்து எப்படின்னா நம்ம கூடயே வாசம் பண்ண விரும்புகிற ஒரு கர்த்தர். அவர் எப்படி நம்ம கூட வாசம் பண்ணுவார்னா, நாம நம்மளை பரிசுத்தமாக வைத்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் வந்து ஆரானை விட்டு வெளியே வந்து கானான் தேசத்துக்கு நுழைந்த உடனே ஆண்டவருக்கு 2 இடத்துல பலிபீடம் கட்டுறாரு. அதாவது பலிபீடம் கட்டுறது என்பது ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார். இன்னும் வரப்போகிற வசனங்களில் நிறைய இடங்கள் அவர் பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். நாமளும் அப்படிதாங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம கஷ்டமான சூழ்நிலை கடந்து வருவோம். அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம வந்து நம்ம முந்தி கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகள், இதுவரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும்போது ஆண்டோட உள்ளம் மகிழ்ந்து நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.